எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? வணக்கம். என் பேர் ஜெயபாலமுருகன். நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆர்மியில் 18 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் 2022 வந்து பென்ஷன் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குரூப் 2க்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் வந்து ட்ரை பண்ணேன், கிடைக்கல. குரூப் 4க்கு முதல்ல ட்ரை பண்ண கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆகாஷ் அகாடமியில் சேர்ந்து படித்து ஒரு 1.5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் 14வது இடத்துல இருந்தேன். இப்போ வந்து எனக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் கிடச்சிருக்கு போஸ்டிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் படித்தா கண்டிப்பாக வந்து அதுக்கு பலன் கிடைக்கும். அதனால் எல்லாருமே நல்லா படிங்க. கண்டிப்பாக கஷ்டப்பட்ட பலன் உண்டு. நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்பிஏ பிஹெச்டிஎம். ரெண்டாவது என்னென்னா, தமிழ் வழியை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் தமிழ் வழி தான் இப்போ இன்றைக்கி என்னை காப்பாற்றி கொடுத்தது. ஏன்னா எல்எஃப்ஏ எடுக்கன்னு எனக்கு ஒரு ஆசை. பட்டு ஜிடி அந்த ஜெனரலாக இருக்கக்கூடிய எல்லா இதுவும் வந்து முடிஞ்சு போயிடுது. லாஸ்ட்டு பிஹெச்டிஎம் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. ஒரு சீட் இருந்தது, பிஹெச்டிஎம் எனக்கு கை கொடுத்துச்சு. இப்போ நான் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இப்போ நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் 2004 டிசம்பரில் ஆர்மிக்கு போனேன். 2022 மே மாதம் 31 ரிட்டைர்மெண்ட் வந்தேன். ஒரு 1.5 வருஷம் வந்து நான் குரூப் 4க்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்து படிக்க நம்ம ஏன் குரூப் 2க்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு எய்ம் எடுத்து தான் குரூப் 2க்கு படிக்க ஆரம்பித்தேன். ஆகாஷ் அகாடமியில் தங்கி படித்தேன். நல்லா இருந்தது அவங்களுடைய எஜுகேஷன். அதுக்கடுத்து அவங்களுடைய நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் அண்டு எக்ஸாம் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் இப்போ நான் உங்கள் முன்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் எடுத்திருக்கேன். எனக்கு இருக்க கேள்வி என்னன்னா, இப்போ 18 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் திரும்பவும் புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க இல்லையா? அது எப்படி இருந்தது? எப்படி படிக்க முடிஞ்சது? கஷ்டமாக இல்லை, கண்டிப்பாக ரொம்ப ஹார்டு தான். நான் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் ஆர்மி போகிறதுக்கு முன்னாடி பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போதே நான் வந்து ஆர்மிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கரஸில் தான் பிகாம் அண்ட் எம்பிஏ முடித்தேன். ஆனால் பிஹெச்டிஎம் தமிழ்லேயே தான் முடித்தேன். அதனால் 18 இயர் கேப் விட்டக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைஃப்பில் வந்து நம்ம குரூப் ஆயிரோமான்னு தெரியல, ஆஃபீஸர் ஆயிரோமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து மொதல் படிக்கும்போது நம்மளாலாம் முடியாது. ஏன்னா புக் எடுத்து படிக்கும்போது எனக்கு அது ஃபஸ்ட்டில் 1ஆம் கிளாஸில் படிக்கிற அளவுக்கு இருந்தது, ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிற அளவுக்கா. அப்போ ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்க அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை என்றைக்குமே வந்து நம்ம ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறத விட அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படித்தா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும்னு நினச்சி படித்தா கண்டிப்பாக முடியும். நான் கஷ்டப்பட்டேன். ஒரு 1 இயர் வரைக்கும் எனக்கு வந்து புரியவே இல்லாத அளவுக்கு தான் இருந்தது மொத்த சப்ஜெக்ட்டுமே. ஏன்னா 18 இயர் கேப்புங்க கண்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க எனக்கு மேனேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் கஷ்டப்பட்டேன். படிக்கலான்னு இருக்கேன் ஃபேமிலியில் ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, இதில் மெயினாக வந்து என்னுடைய மிஸ்ஸஸ்ஸு அண்டு எங்கள் அக்கா எல்லாருமே, எனக்கு 4 சிஸ்டர், எங்கள் அக்கா எல்லாருமே அண்டு எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து ஆசை என்னென்னா, ஏதாவது சரி நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம், இனிமேல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னா. ஆனால் எல்லாருமே என்னை ரொம்ப அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா உங்களால் முடியும், நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப என்னை வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணாங்க. அதனால தான் என்னால் இதை சாதிக்கவே முடிஞ்சுது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் தங்கி படிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அங்கே போனால் நிறைய சின்ன வயசு பசங்களா, உங்களோட ஒரு 10 கம்மியான பசங்களாக இருப்பாங்க. ஆமாம், அவங்களோட சேர்ந்து படித்தது அந்த அனுபவங்களாம் எப்படி இருக்குது? இப்போ உள்ள பசங்க வந்து எல்லாருமே கரண்ட்லி முடிச்சுட்டு வரக்கண்டு அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சென்டரில் வந்து எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க, எழுதிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தா இப்போ உள்ள பசங்கள்லாம் மார்க் நிறையா இருக்கும், நாங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருப்போம். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்க பையங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து வந்து படிக்கிறவங்களே இவ்வளோ மார்க் எடுக்கிங்கன்னா நீங்களாம் ஈஸியாக பாஸ் ஆயிடுவீங்கன்னு எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. பட் அந்த ஸ்டூடெண்ட் கூட எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதையும் மீறி வந்திருக்கோம். அதனால் முடியும், எல்லாராலையும் முடியும் படித்தா. இப்போ நீங்கள் ஆர்மியில் இருந்தப்போ நிறைய குழந்தைகள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம்.
இப்போ இங்கே வந்த பிறகு அது பண்ணலான்னு இருக்கும்போது இந்த மாதிரி போய் படிக்கிறது அப்போ குழந்தைங்கள மிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணீங்க? ஆமாம், நான் ஆக்சுவலி வந்து ஆர்மியில் இருக்கும்போது நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபேமிலியை வச்சுருந்தேன், டெல்லியில் கூப்பிட்டு போயிருந்தேன். மற்றபடிலாம் வந்து நான் ஃபேமிலியை கூப்பிட்டு போகல, தனியாக தான் இருந்தோம். பட் லீவில் வரும்போது இங்கே ஊரில் வந்து பார்த்துக்கிட்டது தான். இப்போ என்னென்னா நான் 1.5 வருஷம் தங்கி படிக்கும்போதும் நான் லோக்கல் தென்காசி இங்கே கண்டு நான் ஒரு 2 வீக் ஒரு வாட்டி வீட்டுக்கு வர்றது, ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் அங்கே போனதுக்கப்புறம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் படிக்க முடிஞ்சுது. மொபைலை தொடக்கூடாது. இன்னொன்று என் கூட இருந்தவங்க என் ரூம்மேட்ஸ் வெங்கட் சார், அருண், அவங்கெல்லாம் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட்டிங். அவங்க எல்லாருமே என்னென்னா படிக்கிறதுக்கு வந்து நல்லா அப்ரோச் பண்ணாங்க. அதனால தான் கொஞ்சம் நல்லா படிக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக. பொது தமிழ் எடுத்து படிச்சிங்களா பொது ஆங்கிலமா? நான் தமிழ், பொது தமிழ். தமிழ் என்ன மாதிரி படிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் நம்மளுக்கு வந்து இப்போ குரூப் 2 பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்குது. இது முன்னாடி வந்து எப்படின்னா ப்ரிலியம்ஸ் அதில் வந்து நம்ம 100 தமிழ் வந்து நம்மளுக்கு பொது தமிழ் தான் வந்து ஆக்சுவலி வந்து ஒருத்தருக்கு கை கொடுக்குறதே பொது தமிழ் தான். ஏன்னா நம்ம இலக்கணம் அந்த செய்யுள் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போதைக்கு தமிழ் தான் வந்து ஒரு மார்க்கை வந்து நிர்ணயிக்கிறது. மற்ற எல்லாருமே இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100ல் வந்து நம்ம 60 மார்க் தான் ஜிஎஸ். அப்படிங்கும்போது அதை விட நம்ம தமிழில் 100 மார்க்குங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம படித்த சப்ஜெக்ட் நம்மளுடைய லாங்குவேஜ், அதனால் அது ஈஸியாகவே இருக்கும். அதனால் யாருனாலுமே முதல்ல தமிழை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ரீசனிங், இந்த ரீசனிங்கிறதும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மார்க், இந்த ரெண்டையுமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஜிஎஸ்ங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி, தமிழுங்கிறது ஒரு கடல் மாதிரி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இதுதான். இப்போ நம்ம 10th இப்போ நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா அந்த நீங்கள் ஒரு பாடத்தை வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி படிச்சிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எதுலேருந்து கொஸ்டின் வரும்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். பட் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு ஒரு கடல் மாதிரி, நீங்கள் எதில் படித்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியாது. பட் ஜிஎஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதான் வந்து நம்மளுடைய வேலையை தீர்மானிக்கிறது. நீங்கள் தமிழில் 100க்கு 90 மார்க் எடுத்தாலும் சரி, 95 100க்கு 100 எடுத்தாலும், மேக்ஸில் 25க்கு நீங்கள் வந்து 20 ஏன் 25 எடுத்தாலும் அது வந்து யாருக்கும் வந்து வேலையை தீர்மானிக்காது. அப்படிங்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஜிஎஸும் படிக்கணும். பட் முதல்ல தமிழ் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் பண்ணிங்களா? ஆமாம், நான் எக்ஸாம்களில் மிஸ்டேக்னா நான் ஏற்கனவே குரூப் 4 எழுதியிருக்கேன். அதனால் எனக்கு ஓஎம்ஆர் எப்படிலாம் வந்து ஃபில்அப் பண்ணேன்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் என்கிட்ட உள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டில் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் வாசித்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபில்அப் பண்ண ஆரம்பிப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சுது. ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப இதாச்சு. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு 20 மார்க் கிட்ட எனக்கு வந்து வாசிக்கிற கூட அந்த வாசித்து அதை வந்து நம்ம யோசிக்க கூட டைம் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் முதல்ல வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸை முதல்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் போடுங்க. இப்போ நீங்கள் இது படிக்கிறேன்ட்டு உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க, வெளியே இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீ ஆர்மியில் வேலை செஞ்சுருக்க இப்போ போயிட்டு திரும்பவும் போய் படிக்கிறேன்னு டிமோட்டிவேட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி? ஆமாம், நிறைய பேர் சொன்னாங்க, நீ தான் இவ்வளோ நாள் அங்கே இருந்துட்டல, பிற என்ன ஊரில் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு வீட்டோடு இருக்க வேண்டியதானே, ஏன் இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா என் சிஸ்டர்ஸ் அண்ட் என் மிஸ்ஸஸ், எங்கள் அம்மா எல்லாருமே வந்து நீ இன்னொரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் கண்டிப்பாக அப்படின்னு அவங்க என்ன வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சொன்னாங்க, ஏடா நீ இப்போவுமே பென்ஷன் வாங்குற, எதுக்கு நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்னு. பட் இது கஷ்டம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒரு 18 இயர் 20 இயர் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு குரூப் 2லாம் படித்து வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படிங்கும்போது படித்து வந்தால் ஒரு பேர் தான். ஏன்னா இன்றைக்கி நான் இருக்கிற ஹாப்பி கண்டிப்பாக எல்லாருமே, நான் இப்போ ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தாலும் எனக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்காது. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆர்டர் வாங்குறதுக்காக தான் படித்தோம், ஆர்டர் வாங்கிட்டோம். இந்த வாழ் முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுத்தது, ஆர்டர் வாங்கினது, ஃபேமிலியோடு அதை பகிர்ந்துருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குண்ணா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மைக்குமே இந்த மூமெண்ட்டுக்காக தான் 3 வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.